Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து quadrilaterals exercise 8.1 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. Congruency concept, parallel lines and transversal, properties of quadrilateral இந்த மூணுமே வந்து நம்ம வந்து congruency வந்து இதுக்கு முந்தின சாப்டர்ல பார்த்துருப்போம். Parallel lines and transversal conceptடும் properties of quadrilateral நம்மளோட 8th கிரேட்ல பார்த்துருக்கோம். Properties of parallelogram இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டா அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதனுடைய கான்செப்ட்ஸ் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலோகிராம் மட்டும் ஒரு நட்ஷல்ல சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலோகிராம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத ஒரு டைம் என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்குள்ள நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 தான். நம்ம விதவுட் எனி ஃபர்தர் டிலே கொஸ்டின் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணோம் எப்போவுமே. இஃப் த டயக்னல்ஸ் ஆஃப் அ parallelogram are equal then show it is a rectangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எப்போவுமே இதில் வந்து உங்களுக்கு ஃபிகர் கொடுக்கல. ஸோ நம்மளே ஃபிகர் வரைஞ்சிக்கணும். முதல்ல என்ன கிவன், ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து ஒரு ஃபிகர் வரைஞ்சிக்கணும். parallelogram ஃபிகர் வந்து வரைஞ்சிக்கணும் நம்ம. ஸோ இப்போ நான் ஒரு parallelogram ஃபிகர் வரைஞ்சிக்கிட்டேன். அதை வந்து நான் நேம் பண்ணிடுறேன். எப்போவுமே உடனே நேம் பண்ணிடுவேன் ஏபிசிடி. ஸோ கிவன் இஸ் வாட், ஏபிசிடி இஸ் அ parallelogram. parallelogram ஷார்ட்டாக எழுதுனா 2 லைன் போட்டு மேலே ஜிஎம்னு எழுதிட்டீங்கன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அஸ் parallelogram. இஃப் த டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. இதில் டயக்னல்ஸ்னால் என்னது, நான் அட்ஜசன்ட் வெர்டசஸ், பக்கத்தில் இல்லாத பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணும். ஸோ ஏசி ஒரு டயக்னல், பிடி ஒரு டயக்னல். ஸோ டயக்னல் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன மீனிங், ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி. ஓகேயா, என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஏபிசிடி ஒரு ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணும். ஸோ டு ஷோ ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள். எப்பவுமே இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ப்ரூஃப் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் எப்போ ஒரு parallelogram வந்து ரெக்டாங்கிளாக மாறும். parallelogram-க்கும் ரெக்டாங்கிளுக்கும் சேம் கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம் தான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இது எப்போ ரெக்டாங்கிளாக மாறும், நம்மளுக்கு இந்த ஏங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஆகும்போது. ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள். ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிளாக வரணும்னா என்ன பண்ணணும், rectangle is nothing but a parallelogram with 90 degree, கரெக்டா. ஸோ ஒரு parallelogramல 90 டிகிரி இருந்ததுன்னா வித் ஒன் ஆங்கிள் 90 டிகிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடும். ஸோ நம்ம இப்போ இந்த ஏபிசிடி parallelogram ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் இன் parallelogram. ஸோ இதுவும் 90 ஆயிரும். அப்புறம் டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் வச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பற்றி ஒரே பண்ணாங்க. ஒரு parallelogram-ல எப்போ அது ரெக்டாங்கிளாக மாறணும்னா ஒன் ரைட் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது அது வந்து ரெக்டாங்கிளாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் டிசிபி எடுத்துக்கோ. எதுக்கு இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து ஏசியும் இருக்கணும் டிபியும் இருக்கணும். ஏன்னா டயக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்மளோட ஹிண்ட் பாயிண்ட். இப்போ இதை தனியாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஏபிசி எனக்கு இப்படி இருக்கு இல்லையா. இப்போ டிசிபி எப்படி இருக்கு, டிசி இங்கே இருக்கு, பி வந்து இப்படி இருக்கு. இப்போ நமக்கு முக்கியமானது நமக்கு கான்ட்ரவன்சி இல்லைன்னா வேர்டெக்ஸ் மேட்ச் பண்ணுறது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் அப்படி இது மேலே போய் உட்காரணும் அப்படின்னா எப்படி வரும், இந்த டிசி வந்து இங்கே வரைஞ்சிக்கணும் இல்லையா, டிசி வரைஞ்சிட்டு இங்கே வந்து பி போயிடும், கரெக்டா. ஸோ இங்கே வேர்டெக்ஸ் எப்படி மேட்ச் பண்ணும், ஏ வந்து டிக்கு மேட்ச் ஆயிருக்கு, பி வந்து சிக்கு மேட்ச் ஆயிருக்கு, சி வந்து பிக்கு. இப்போ நம்ம எழுதலாம், ஃபர்ஸ்ட் சைடு எடுத்துக்கலாம் ஏபி. ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசி. எப்படி, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் இன் parallelogram இல்லையா. ஸோ ரீசன் கண்டிப்பாக எழுதணும், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். வேற என்ன சைட்ஸ் இருக்கு, ஏசி இஸ் ஈக்குவல் டு டிபின்னு கொடுத்துட்டாங்க. எதில் கொடுத்துருக்காங்க, கிவன். ஏன்னா டயக்னல்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, கிவன் ஷார்ட். இன்னொரு சைடு என்னது, பிசி. பிசி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது, சிபி. சிபிஎம் பிசிஏ எப்படி எழுதிக்கலாம், நம்ம சிபின்னு மாற்றிடலாம். ரெண்டுமே என்னது, சேம் சைடு தான் பிசி. ஸோ அதுக்கு என்ன ரீசன் எழுதணும், காமன் சைடு அப்படிங்கிற ரீசன் எழுதணும்.
ஸோ இப்போ ஆல் சைட்ஸுங்கிறதுனால கான்ட்ருவன்சி நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா படி நம்ம என்ன சொல்லிக்கலாம்? எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா படி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்ட்ருவன்ட் வித் கான்ட்ருவன்சி சிம்பிள் இதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், டிசிபி. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியாவில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து ஆனால் ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ சிபிசிடின்னு என்னது? கரஸ்பாண்டிங் பார்ட் கான்ட்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிபி. கரெக்டுங்களா? மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கும்? 6 பார்ட்ஸ் இருக்கும் ட்ரையாங்கிள்ல. 3 சைடு 3 ஆங்கிள். 3 சைடு ஈக்குவலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 3 ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ ஏபிசி வந்து இங்க இருக்கு. ஏபிசி இஸ் ஈக்குவல் டு டிசிபி, இந்த ஆங்கிள் இல்லையா? ஏபிசி. ஓகே, இப்போ இது ரெண்டும் என்னவா இருக்கணும்? ஏபி இஸ் பேரலல் டு டிசிங்கிற கான்செப்ட் வந்து அப்படி இருந்தா மட்டும்தான் ஏபிசி இல்லையா இஸ் பேரலல் டு டிசி. இங்க எது டிரான்ஸ்வர்சலா இருக்கும்? நம்மளுக்கு பிசி வந்து டிரான்ஸ்வர்சலா இருக்கும். டிரான்ஸ்வர்சலா நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டோம். தெரியலன்னா இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பார்த்துட்டு வாங்க. ஸோ ஏபி இஸ் பேரலல் டு டிசி. ஸோ இப்போ நமக்கு டிரான்ஸ்வர்சல் ரூல் படி என்னது? ஏபிசி கரெக்டா பிளஸ் டிசிபி. டிசி adjacent angles is equal to what? 180. adjacent angles, sum of adjacent angles on the same side of transversal. பிசிங்கிற டிரான்ஸ்வர்சலுக்கு சைடில் இருக்கு. இப்போ நமக்கு 1ல இருந்து என்னது? ஏபிசியும் டிசிபியும் ஈக்குவல் தான். ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்? ஏபிசிக்கு பதிலாக டிசிபி எழுதிக்கலாமா? ஃப்ரம் 1. ஸோ டிசிபி பிளஸ் டிசிபி இஸ் ஈக்குவல் டு 180. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எவ்வளவு? 2x. ஸோ டிசிபி ரெண்டும் ஒரே வேரியபிள் தான். ஸோ 2 டைம்ஸ் டிசிபி இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இந்த 2 அந்த பக்கம் போகும்போது என்னவாகும்? நம்மளுக்கு டிவிஷன் ஆயிடும். ஸோ 180 by 2 is equal to 90 டிகிரி. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? ஆங்கிள் டிசிபி அதாவது ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு போட்டுட்டோம். அப்போ ஏபிசிடி இஸ் அ parallelogram வித் ஒன் ஆங்கிள் 90 டிகிரி. கரெக்டா? So ABCD is a rectangle. Okay, students. ஸோ முதல்ல நம்மளுக்கு இங்கே முக்கியமானது வந்து கிவன் எழுதிட்டோம், ப்ரூஃப் எழுதிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் என்னது? ஷோ தட் த டயகனல்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். திருப்ப கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஷோ தட் த டயகனல்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க கிவன் என்னது? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். ஸ்கொயருக்கு நேம் பண்ணிருக்கலாம் as usual. ஸோ கிவன் ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயரை பற்றி என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி தெரியும்? ஸ்கொயர்னா என்னது? ஆல் சைட்ஸ் எப்படி இருக்கும்? இட் வில் பி ஈக்குவல் இல்லையா? ஸோ அதை எழுதிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு டிஏ. அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். அப்புறம் எல்லா ஆங்கிளும் என்னது?
ஸ்கொயரில் 90 டிகிரி. இதெல்லாம் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இதில் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஷோ தட் டயக்னல்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஆர் ஈக்குவல். ஸோ டயக்னல்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ், பக்கத்தில் இல்லாத வெர்டிசஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி. பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னா இதில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ஓ. பைசெக்ட்னா என்னது, இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபி 6 சென்டிமீட்டர் அப்படின்னா பைசெக்ட்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். இது 3, இது 3. இப்போ டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னா இங்கே டயக்னல் ஏசி என்ன ரெண்டு டிவிஷனாக மாறி இருக்கு, ஓஏ ஓசி. ஸோ ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி. அதே மாதிரி இன்னொரு டயக்னல் பார்த்தீங்கன்னா பிடி. ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, சும்மா பைசெக்ட் ஆகல, 90 டிகிரிஸில். இது எல்லாமே 90 டிகிரிஸில் பைசெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏஓடி is equal to DOC that is equal to COB that is equal to BOA that is equal to 90 degree அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். 3 questions ப்ரூவ் பண்ணணும். ஸோ 1 by 1 போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏசியும் பிடியும் வர்ற மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஒன்று ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம், என்னது, ஏபிசி. ஸோ இங்கே வரைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் சைடில் வரைஞ்சிக்கலாம், ஏபிசி. இன்னொன்று என்ன ப்ரூவ் பண்ணணும், டிபி. ஸோ டிபிசி எடுத்துக்கலாமா. இப்போ நமக்கு எந்த வாட்டக்ஸ் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால தனியாக எடுத்து வரைஞ்சிக்கோங்க, டிசிபி. இப்போ இதை திருப்பி வரைஞ்சோம்னா என்ன வரும், டிசி பின்னு வரும் இல்லையா. அப்போ ஏக்கு கரஸ்பாண்டிங் என்னது இங்கே டி, பிக்கு கரஸ்பாண்டிங் சி, சிக்கு கரஸ்பாண்டிங் பி. வேர்டெக்ஸ் மேட்சிங்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டி சி பி அதே ஆர்டரில் எழுதிக்கோங்க, ஏக்கு டி, பிக்கு சி, சிக்கு பி. இது ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசி. ஏன்னா sides are equal in a square. So sides equal. முதல்ல போய் sides பாருங்க. அடுத்து BC is equal to CB. என்ன எழுதுவீங்க, யோசிங்க. BC CB. CB மாத்தி எழுதலாம் BC. So it is a common side இல்லையா. So common side எழுதிக்கலாம். அடுத்து என்னது, AC is equal to DB. எழுத முடியுமா, முடியாது. ஏன்னா that is what we have to prove. So அது நம்ம எழுத முடியாது. ஸோ 2 சைடு வந்தாச்சு. ஸோ அடுத்த ஆங்கிள் போகலாம். 2 சைடு வந்ததுனால 2 சைடுக்கும் எஸ்ஐஎஸ் ரூல் படி 2 சைடுக்கும் நடுவில், ஏபிக்கும் பிசிக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னது, ஏபிசி. அதே மாதிரி இங்கே என்னது, டிசிக்கும் சிபிக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னது, டிசிபி. நமக்கு எல்லா ஆங்கிளுமே என்னது, 90 டிகிரி. தட் இஸ் கிவன் இல்லையா ஸ்கொயரில். ஸோ இப்போ 2 சைடுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள். So which criteria, SAS criteriaனால triangle ABC is congruent with triangle DCB. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், பை சிபிசிடி ஃபர்ஸ்ட் இது ப்ரூவ் பண்ணிடலாம். 2 ஆங்கிள் ஒரு சைடு, இன்னொரு ரிமைனிங் சைட்ஸ் என்னது, ஏசி. ஏசி இஸ் ஈக்குவல் டு டிபி. அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. diagonals are equal. So that is proved, right? So second part போகலாம். செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏஓபி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், சிஓடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. இதில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரீசன் எழுதணும், அதுதான் முக்கியம். ஸோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. இப்போ அடுத்து என்னது, சைட்ஸ் வேற சைட்ஸ் எழுத முடியுமா, ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி பண்ண முடியாது. ஏன்னா தட் இஸ் வாட் வி ஹாவ் டு ப்ரூவ். ப்ரூவ் பண்ண வேண்டியதை போய் எழுதக்கூடாது. அதே தான் ஓபிக்கும் ஓடிக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு சைடு தான் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் ஆங்கிள். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு டிசிபி இல்லையா. ஓ சாரி, ஓகே. ஏஓபி ஆங்கிள் பாருங்க, சிஓடி இது ரெண்டும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓடி, vertically opposite angles இல்லையா, ஈக்குவல். ஸோ vertically கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீசன் எழுதியே ஆகணும். ஸோ 2 ஆங்கிள் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிஓ, இந்த ஆங்கிள் ஏபிஓவும்
இதில் வந்து டிசிஓ என்னது, இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆனால் வேறு கலரில் போட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ஏபிஓவும் சிடிஓவும் பார்த்தீங்க அப்படின்னா vertically alternate interior angles. நமக்கு தெரியும் டிரான்ஸ்வர்சல் ரூல் படி alternate interior angles வந்து ஈக்குவல். ஸோ தே ஆர் ஈக்குவல். இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபிகருக்கு திருப்பி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் சைடு வந்து எது எடுத்திருக்கோம், ஏபி, இந்த ஆங்கிள். ஸோ ரெண்டு ஆங்கிள்க்கும் நடுவில் வந்து இல்லை, அந்த சைடு எக்ஸ்க்ளூடடாக இருக்குது. ஸோ என்ன க்ரைட்டீரியா எழுதணும், நம்ம ஏஏஎஸ் க்ரைட்டீரியா எழுதணும். ஏஎஸ் க்ரைட்டீரியா படி ட்ரையாங்கிள் ஏஓபி இஸ் கான்ட்ருவன்ட் வித் ட்ரையாங்கிள் சிஓடி. ஸோ சிபிசிடியில் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ, ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி. தட் இஸ் வாட் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸோ இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட் போகலாம். தேர்ட் பார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டயக்னல்ஸ் பைசெக்டட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரையாங்கிள் என்ன பண்ணிக்கலாம்னா ஏஓபி ட்ரையாங்கிள் சிஓபி ரெண்டுமே எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா என்னது, நமக்கு தெரியும் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி, எதில் பை 2 செகண்டில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஓபி இஸ் ஈக்குவல் டு BO. So that is what common sign. Third one பார்த்தீங்க அப்படின்னா AB is equal to BC, all sides equal. Squareல all sides equal. So இது என்ன criteria, SSS criteriaனால triangle AOB is congruent with triangle COB. So CPCTனால நம்ம என்ன சொல்லலாம், AOB is equal to COB இல்லையா. இப்போ இங்கே சும்மா ரஃபாக ஸ்கொயர் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ ஏஓபி இஸ் ஈக்குவல் டு சிஓபி. இப்போ இதுதான் ஓ. ஏஓபி ப்ளஸ் சிஓபி பார்த்தீங்கன்னா இது வந்து லீனியர் பேர் இல்லையா. ஸோ ஏஓபி ப்ளஸ் சிஓபி இஸ் ஈக்குவல் டு 180 பிகாஸ் இட் இஸ் அ லீனியர் பேர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஏஓபிக்கு பதிலாக சிஓபி எழுதிக்கலாமா. சிஓபி plus COB is equal to 180. X plus X is 2X. So 2 times COB is equal to 180. So COB is equal to what? 90 degree. But COB 90 degree அப்படினா opposite angles are equal. So AOB என்னவாதான் இருக்கும் 90 degree. இது 90ங்கிறப்ப இதுவும் 90, இதுவும் 90. So diagonals bisect நம்ம செகண்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். diagonals bisect at right angles அப்படிங்கிறத தேர்ட் ஒன்ல பண்ணிட்டோம். ஸோ diagonals bisect at right angles. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். 3 and 3rd and 4th கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.